ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ரெசிபியும் ரொம்பவே ஸ்பெஷல். அது என்னன்ட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். தினை அரிசி பொங்கல் தான் செய்ய போகிறோம். 1/4 டம்ளர் பாசிப்பருப்பை எடுத்துக்கணும். 1 டம்ளர் தினை அரிசி எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 கப்பு கிட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஊற வச்சிடணும். குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரமாச்சும் ஊறணும். 15 மினிட்ஸ். ஒன்ஸ் அது நல்லா ஊறினதுக்கப்புறம் குக்கரில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக நெய், சீரகம் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக குக் ஆகிருக்கும். நல்லா சூடாக இருக்கும்போதே அதை நல்லா மசிச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எப்போதும் பொங்கலுக்கு தாளிக்கிற மாதிரி எல்லா இதுவும் போட்டு தாளிக்கணும். எண்ணெய் விட்டுட்டு, நெய் விட்டுட்டு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின இஞ்சி, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்கி பெருங்காயத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற தினை அரிசி இருக்கு இல்லையா, அதை அப்படியே இதில் கொட்டி இந்த டைம் கொட்டும்போது கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்டுலேயே அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. நல்லா அந்த நெய், எண்ணெய் போட்டது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஆப்டான சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் கொஸ்து செய்ய போகிறேன். அதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் கிட்ட தனியா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. இதை நல்லா வறுத்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பொடியாக இருக்கணும். இன்னொரு வானல் எடுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு 2 தக்காளி கிட்ட பொடியாக கட் பண்ணி இது நல்லா வெங்காயம் பூண்டும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காவை நல்லா பொடியாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. எப்போதும் நார்மலாக குழம்புக்கு கட் பண்ணுறது இல்லாமல் பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி இதை நல்லா அதோட சேர்த்து கொஞ்சம் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தூள், அது இதில் ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த பருப்புலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடியே பாசி பருப்பு நல்லா குக்கரில் வேக விட்டு நல்லா மசிச்சு அது இதோட கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. தினை பொங்கலுக்கும் இந்த கத்திரிக்காய் கொஸ்துக்கும் வேறு லெவல்